அப்பா ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அடுத்த அனுபவத்துக்கு செல்லுகிற வார்த்தையாக பரலோக தேவன் எங்களோடு பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. தாவீது ராஜா எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை சொந்தப்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் தேவனே தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி சொன்னார். எப்படி என்பதை, அதோடைய ரகசியம் என்ன என்பதை இந்த சங்கீதத்திலே அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அவர் நமக்கு தன்னுடைய வாழ்க்கையின் மேன்மையின் ரகசியத்தையும் பரலோக தேவனிடத்திலிருந்து ஒரு சாட்சியை பெற்று கொண்டதையும் அதன் காரணத்தையும் அவர் நமக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லி தருவதை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திரு. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கே காத்திரு. தாவீது ராஜா நமக்கு தருகிற ஒரு மேலான ஆலோசனை, நீ கர்த்தருக்கு காத்திரு. ஹல்லேலூயா. காத்திருப்பது என்பது வாயளவிலே சொல்வதற்கு மிகவும் சுலபமான ஒரு காரியமாக இருக்கும். காத்திரு, கர்த்தர் செய்வார், நீ நினைப்பதை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நடத்துவார் என்று எளிதாக எல்லாராலும் சொல்ல முடியும். ஆனால் இந்த காத்திருக்கிற காலம் என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காலம். ஹல்லேலூயா. வேதனைகளும் அவமானங்களும் தனிமையும் நிந்தனையும் குறைவுகளும் சூழ்ந்திருக்கிற காலம்தான் காத்திருக்கிற காலம். சாதாரணமாக ஒரு பஸ்ஸுக்காக நாம் பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கும் போது இந்த நேரத்தில் இந்த பஸ் வரும் என்று நாம் நினைத்து கொண்டு காத்திருக்கிற வேளையில் அந்த பஸ் வராத நேரத்தில் நாம் மிகவும் சோர்ந்து போய்விடுவோம். நமக்கு அடுத்து ஒரு செய்தி வருகிறது, இந்த பஸ் இன்னும் 1 மணி நேரம் கழித்து தான் வரும் என்று சொல்லும்போது 1 மணி நேரம் அந்த இடத்திலே காத்திருக்க வேண்டும் என்றால் அந்த காத்திருக்கிறவர்களுக்கு தான் அதனுடைய வேதனை எவ்வளவு என்று தெரியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காத்திருப்பே நமக்கு மிகவும் வேதனையாக சகிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கும்போது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்கிற நேரத்திலே சுதந்திரிக்க முடியாதபடி காத்திருக்கிற காலம் மிகவும் வேதனையானது. ஹல்லேலூயா. அது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலம். ஆனால் இந்த தாவீது நீ காத்திரு என்று சொல்லுகிறார் என்றால் அவர் அநேக சந்தர்ப்பங்களிலே காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது நிமித்தம்தான் அவர் காத்திரு என்று நமக்கு ஆலோசனையை தருகிறார். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சிறு பையனாய் இருக்கும்போது சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். தன் குடும்பத்தில் எல்லாராலும் அற்பமாய் பார்க்கப்பட்ட ஒரு சிறு பையனாய் இருக்கும்போது ஆண்டவர் தாவீது ராஜாவை தேடி சென்று தாவீதை தேடி சென்று ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணின அடுத்த நாளே தாவீது ராஜாவாய் சிங்காசனத்தில் அமரவில்லை. மறுநாளும் தாவீதுவின் வாழ்க்கை அதே நிலைமைதான். அதே வனாந்தரத்தில் தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பல வருடங்கள் கர்த்தர் அவன் மேல் ஊற்றின அபிஷேகத்தை தாவீது சுதந்திரித்துக் கொள்வதற்கு தாவீது காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஹல்லேலூயா. இதன் இடையிலே சவுல் ராஜா தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தி கொண்டே இருக்கிறார். ஓடி ஓடி மலைகளின் குகைகளிலும் தன் ஜீவனை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று மறைந்து மறைந்து தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ குறைவுகள் வனாந்தரத்திலே உண்டு. பல வேதனைகளும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டுதான் கர்த்தர் அவருக்கு கொடுத்த நன்மையை தாவீது சுதந்திரித்து கொண்டார். பல வருடங்கள் அந்த மேன்மையை அவர் சொந்தப்படுத்துவதற்கு காத்திருந்தார். இந்த காத்திருந்த காலகட்டத்திலே தாவீது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் இன்னும் அதிகமாய் நெருங்கின ஒரு உறவிலே சென்று கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் தாவீது இந்த காத்திருக்கிற காலத்தில் தான் அவர் அநேக சங்கீதங்களையும் எழுதினார். தாவீது காத்திருக்கிற காலத்திலே ராஜாவாய் எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும் என்கிற அந்த அரச பொறுப்பை சரியாக அனுபவத்திலே கற்றுக்கொண்டே வந்தார். ஹல்லேலூயா.
அந்த காத்திருக்கிற காலம் ஒரு மேன்மையான ஆசீர்வாதமான காலமாக இருக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்க ஒரு சில காரியங்கள், குடும்பங்களில் உள்ள ஒரு பிரச்சனைக்காக ஒரு தீர்வு எனக்கு வேண்டும் என்று காத்திருக்கலாம். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று காத்திருக்கலாம். இல்ல சில குறைவுகளின் மத்தியிலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று காத்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் காத்திருக்கிற காலம் அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் காத்திருந்ததின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கரத்திலே எடுத்து சொந்தப்படுத்தும் போது உங்கள் தலைமுறையே உங்களை குறித்து பேசும்படியான நன்மைகளை தான் என் தேவாதி தேவன் உங்களுக்கு என்று ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். எப்படி ஒரு விதையை ஒரு மண்ணை தோண்டி நாம் புதைத்து வைக்கிறோமோ, அந்த விதை முளைத்து வெளியே வருவதற்கு ஒரு சில காலம் இருளிலே அது காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. அது காத்திருந்தால் மட்டும்தான் அது ஏற்ற நேரத்தில் அது முளைத்து வெளியே வந்து அது அழகான செடியாகவும் வளர்ந்து மரமாக அது உயர்ந்து நமக்கு ஏற்ற கனியை கொடுக்க போதுமானது. ஆனால் காத்திருக்கவில்லை என்றால் அதற்குரிய நன்மையை நாம் முழுமையாக சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே அவரை அழைத்திருக்கிறார்கள். அழைப்பை கேட்டு இயேசு கிறிஸ்து கானாவூருக்கு சென்றிருக்கிறார். அந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. அங்கு இயேசுவின் தாய் மரியாளும் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் போய் சொல்லுகிறார்கள், திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது என்று. ஹல்லேலூயா. இவர்கள் ஓடி போய் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறார்கள், மகனே, திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது, ஏதாவது நீ செய்யப்பா என்று சொல்லி கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை, என் வேளை இன்னும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்திரியே, என் வேளை இன்னும் வரவில்லை. இயேசு நான் செய்ய மாட்டேன் அவர் பதில் சொல்லல, மாறாக என் வேளை இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மரியாள் சரியாக நிதானித்து உணர்ந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டது நிமித்தம் அவர்கள் அடுத்து மறு பேச்சு இயேசு கிறிஸ்துவிடம் பேசவில்லை. அவர்கள் வேலைக்காரர்களிடம் போய், தன்னிடம் அறிவிப்பு கொடுத்த மனிதர்களிடம் போய் சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்போ அவர் உங்க வாழ்க்கையிலே இந்த இடத்திலே அவர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் அவர் செய்வார். மரியாளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து பாருங்க. கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இது நான் தியானித்து கொண்டே இன்று வரும்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். கல்யாண வீட்டுக்கு கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது. திராட்சை ரசம் தரமாட்டேன்னு இயேசு கிறிஸ்து நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லல. என் வேளை. அப்போ இந்த மக்கள் எல்லாம் திரும்பி போறதுக்கு முன்னால் அவருக்கு வேளை வரும், அவர் அற்புதம் செய்வார் என்பதை மரியாள் சரியாக நிதானித்து அறிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அதன்படியே கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார். தேவஜனம், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. சிலர் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் தருகிறார். சிலருடைய ஜெபம் காலதாமதமாகிறது. சிலருடைய ஜெபத்திற்கு பதில் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று ஒரு குறித்த காலம் வரும்போது அவர் நேர்த்தியாய் ஏற்ற சமயத்திலே அவர் செம்மையாய் செய்து முடிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி பாருங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 16-17 வருடங்களுக்கு முன்பாகவே அவங்க இந்த ஒரு சொந்த வீடு இல்லாமல் பல வீடுகளுக்கு வாடகைக்கு சென்று கொண்டே இருந்தார்கள். வாடகை வீடு என்றால் தெரியும், முதலாளி பல பிரச்சனைகளை படுத்துவார்கள். அங்கே அதை தொடாதுங்க, இதை தொடாதுங்க, பல பிரச்சனைகள் வாடகை வீட்டில் இருக்கும்போது வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு தான் அதனுடைய தொல்லை என்னன்னு தெரியும். அப்போது அவங்க அதனால் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சொந்த
சொந்த வீடு வேணும்னு சொல்லி எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளிலும் தொடர்ந்து பிரச்சனை. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா பெட்டி படுக்கையும் தூக்கி கொண்டு அடுத்த வீட்டுக்கு ஓடிட்டே இருந்தாங்க. புதிய வீடு கிடைக்குமான்னு சொல்லி வீடு தேடிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு வீடும் போக பிரச்சனையும் கண்ணீரும் தான். அட்வான்ஸை கொடுக்கும்போது பாதி திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு சின்ன வீடாவது, ஒரு சொந்த வீடு எனக்கு தாங்கப்பா. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, எலி மாடமா இருந்தாலும் தனி மாடம் வேணும் இல்லையா? அப்போ சின்ன வீடாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் ஆண்டவரேன் ஆண்டோடைய சமூகத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க. வீட்டுக்காக காத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அவங்களுக்கு அநேக வார்த்தைகள் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது, உனக்கு நான் ஒரு சொந்த வீடு தருவேன்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு முறை வரும்போது ஒரு ஊழியக்காரங்க கூட சொன்னாங்க, உனக்கு ஒரு சொந்த வீடை நான் தரேன் மகளே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 15-16 வருஷம் ஆச்சு. சொந்த வீடு வாங்குறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல. ஹல்லேலூயா. கடந்த 3-4 வருடங்களுக்கு முன்பாக அவங்க சொந்த வீடு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் காலடி எடுத்து வச்சோம் பாருங்க. அந்த வீட்டில் இல்லாத பொருளே இல்லை. உள்ள நுழையும் போதே சோஃபா, அழகான டைனிங் டேபிள், ஏசி, கீசர், ஃபில்ட்ரு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆடம்பர வீட்டுக்குள்ள என்னென்ன ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமோ அத்தனை ஆசீர்வாதத்தோடும் அந்த வீடையும் சொந்தமாக குறைந்த விலையிலே அவங்க சொந்தப்படுத்தி கொண்டாங்க. அன்றைக்கு நான் நினைத்தேன், கர்த்தர் கொடுத்தா இப்படியும் கொடுப்பாரா? ஹல்லேலூயா. ஆண்டவரால இப்படியும் கொடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. அதுதாங்க நமக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. கண் காணவும் இல்லை, செவி கேட்கவும் இல்லை. மேலான ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கென்றும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. சங்கீதம் 123:2 தாவீது ராஜா சொல்றார், அதனால் தேவ மகளே, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். ஒரு தாவீது ராஜா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தேவ ஜனமே. ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எப்பொழுதும் தன் எஜமானுடைய கையே பார்த்துட்டு இருக்கும். ஹல்லேலூயா. எப்போ தருவாரு? தீபாவளி போனஸ் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்துட்டு முந்தின நாள் வரைக்கும் அவருக்கு போனஸ் வரலை. எப்போ ஓனர்கிட்ட வந்து ஃபோன் வர ஃபோனெல்லாம் ஓடி போய் பார்ப்பாரு, ஓ என் முதலாளி போனஸ் அனுப்பிட்டாரான்னு. ஹல்லேலூயா. அவருடைய ஏக்கம் முழுவது எனக்கு என் எஜமானுடைய கையிலிருந்து எப்போ தயவு கிடைக்கும், ஒரே எண்ணம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போது, ஏன் ஆண்டவர் எனக்காக எப்போ நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு இரக்கம் செய்வார் என்கிற ஏக்கத்தோடு தாவீது எதிர்பார்த்து கொண்டார், பெற்று கொண்டார். அதனால தான் தாவீது சொல்றாரு, நீ திடமனதாயிரு, கர்த்தர் ஒருவருக்கே காத்திரு, கர்த்தர் ஒருவருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது வரைக்கும், தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு சொந்தப்படுத்துவதற்கும் அவரையே நோக்கி பார்த்து காத்து கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை தர போதுமானவர். பாருங்க, நம்ம காத்திருக்கிற இந்த காலங்கள், காத்திருக்கிற இந்த நாட்களிலே நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் காத்திருக்கிறவர்கள் ஜெபத்தோடு காத்திருக்கிறோம் இல்லையா? ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தருகிற ஆலோசனை, நீ ஜெபத்தோடு காத்திருக்கிற, இன்றைக்கு நீ ஜெபத்தில் காத்திரு. ஹல்லேலூயா. நீ காத்து கொண்டிருக்கிற தேவ கரத்திலிருந்து ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இல்லையா? இந்த காலத்திலே நீ தேவ சமூகத்தில் ஜெபத்தில் காத்திரு. புரியுதா நான் சொல்றது? ஜெபத்தோடு காத்திருக்கிறோம், ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும். ஆமென். படிக்கலாமா? நம்ம வேத பகுதியை படிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆம். ஆம்.
ஆமென். ஹல்லேலூயா. ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் கவனித்து பார்ப்பேன். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் கவனித்து பார்ப்பேன் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நன்மைக்காக காத்திருக்கிறோம். காத்திருக்கும் போது ஜெபத்திலே எப்படி காத்திருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்லுவார் என்பதை கவனித்து காத்திருக்க வேண்டும். புரியுதா நான் சொல்றது? ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று நம்ம கேட்கிறோம். ஆனா கேட்டுட்டு அப்படியே போகாம, கர்த்தர் அடுத்தது எனக்காக என்ன சொல்ல போகிறார் என்பதை இந்த தீர்க்கதரிசியை போல காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னிடம் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்கும்படியாக கவனித்து கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசி எதற்காக ஆண்டவர் என்னிடத்தில் என்ன சொல்ல போகிறார் என்பதை கவனித்து கேட்கும்படியாக அவர் அமர்ந்திருந்தார் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த தீர்க்கதரிசியுடைய பார்வையில் 1ஆம் அதிகாரம், இந்த ஆபகுக் 1ஆம் அதிகாரத்தை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். இவருடைய பார்வையிலே துன்மார்க்கர்கள் ஏழைகளையும் நீதிமான்களையும் ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் பார்க்கும்போது நீதிமான் வளர்ந்துட்டே இருக்கிறான். அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் சம்பூர்ணமாக சொந்தப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அவன் ஒடுக்குகிற இந்த நீதிமானும் ஏழையும் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் துக்கத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் நீதி உள்ளவர் அல்லவா? நீதிமான் வந்து கஷ்டப்படுறான், துன்மார்க்கன் செழித்து வளர்ந்துட்டே இருக்கிறான், இந்த உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளை அவன் சொந்தப்படுத்திட்டு இருக்கிறான். நீர் ஏன் மௌனமாய் இருக்கிறீர்? நீர் நீதி செய்கிறவர் அல்லவா? நீர் நியாயம் செய்கிறவர் அல்லவா? அப்போ ஏன் துன்மார்க்கன் எல்லா ஆசீர்வாதத்தையும் சொந்தப்படுத்திட்டு இருக்கிறான்? உமக்கு பயந்து வாழுகிறவன் நாளுக்கு நாள் எல்லா சூழ்நிலையிலும் குறைந்த அனுபவத்தை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறான். என்னன்னு சொல்லி கேள்வியை ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த தீர்க்கதரிசி வைக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா இவருக்கு பதில் வரல. இவருக்கு ஒரு கேள்வி, தீர்க்கதரிசிக்கு ஆண்டவரை குறித்து எல்லாம் தெரியும், ஆனாலும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்களே, நமக்கு இந்த கேள்வி இருக்குது இல்லையா? எல்லா காரியத்திலும் ஆண்டவர் பயந்து நான் வாழ்றேன், நான் கஷ்டத்தை தான் பட்டுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா எப்படியும் வாழலான்னு வாழ்றவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கேள்வி நமக்கு வரும் பாருங்க. வேதத்திலே இது பதில் இருக்குது. தீர்க்கதரிசிக்கு இந்த கேள்வி வந்தது. இப்போ கேள்வி வந்து ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வருவதற்காக தான் நாம் படித்த வேத பகுதி 2:1 நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு கர்த்தருடைய சத்தத்தை கவனித்து பார்ப்பேன், எனக்கு பதில் வேணும். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பதில் வேணும். நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்கள் காலதாமதமாகுதுன்னா எதற்காக நான் அதை சொந்தப்படுத்த முடியவில்லை என்கிற கேள்வியோடு நாம் இருப்போம் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவர் அமர்ந்திருந்தாரு. தீர்க்கதரிசி பதில் வருது பாருங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளம். குறித்த ஒரு காலம் இருக்கு. துன்மார்க்கன் அவன் துன்மார்க்கத்தில் வளருவதற்கு, அவனுக்கு நியாயம் செய்கிறதற்கு ஒரு குறித்த காலம் இருக்கு. நீதிமான் கர்த்தருக்கு பயந்து பயந்து தன்னுடைய வழியை செவ்வையாய் நடத்துவதற்கு அவனுக்குரிய பலனுக்கும் ஒரு குறித்த காலம் இருக்கிறது என்று கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துவதை அந்த வேத பகுதியில் படிக்கலாம். அடுத்து படிக்கலாம். அது பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. அது பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களோடு என்ன வார்த்தை பேசுகிறாரோ அந்த வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இங்க சொல்றாரு, அது பொய் ஆகாது, பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காலம் வச்சிருக்கிறேன், அது தாமதிக்கலாம் உங்க பார்வையில, ஆனாலும் அதுக்கு காத்திரு, நிச்சயமாய் அது வரும், அது இனி தாமதிப்பதில்லை.
ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அழகா ஆண்டவருடைய விருப்பத்தையும் அவர் செய்ய போற காரியத்தையும் கேட்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் தாகத்தோடு இருந்தவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க தேவ ஜனமே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், நீங்க ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அழுவாங்க, கஷ்டத்தை சொல்லுவாங்க, ஜெபிப்பாங்க, பாடுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஆராதிப்பாங்க, போதும்னு சொல்லிட்டு எழும்பி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் இன்றையோட நமக்கு முடியணும். அடுத்த ஒரு கட்ட அனுபவத்துக்கு நம்ம போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த ஒரு அனுபவத்துக்கு நீங்களும் நானும் போகணும்னு தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம காத்திருக்கிற இந்த காலங்களிலே தேவ சமூகத்தில் பொய்யும் காத்திருக்க வேண்டும். என் தேவன் என்னிடம் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நன்மையை நான் சொந்தப்படுத்தணும்னா என்கிட்ட என்ன கர்த்தர் எதிர்பார்க்கிறார், என்கிட்ட என்ன காரியம் தடையாய் இருக்கிறது, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்கிற ஆலோசனை கர்த்தர் எனக்கு தர விரும்புகிறார். இது எல்லாமே நாம் ஜெபத்திலே காத்திருக்கும் போது மட்டும்தான் கர்த்தரால் சொல்ல முடியும். நாம் காத்திருக்காத பட்சத்திலே நமக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தரால் பேசவும் முடியாது. நீ நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிச்சுட்டு அப்படியே எழும்பி போறனால தான் அடுத்து இந்த ஜெபத்துக்குரிய காரியம் இதுக்குடைய பதில் என்ன, இதுக்கு இன்னும் காலம் தாமதிக்கணுமா, இல்லை இந்த காரியத்தை நான் சொந்தப்படுத்துறது எது என்கிட்ட தடையா இருக்குது, அது எப்படி நான் சரி பண்ணும், எதுவும் தெரியாம இருக்கிறனால நம்ம நிறைய நாள்ல காவல் காக்க வேண்டியது இருக்குது, காத்திருக்க வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. இங்க ஆபகுக்கு காத்திருந்து பதில் கிடைச்சோன்னு ஆண்டவர் சொல்ற, இனி தாமதிக்காது. இங்க காத்திருந்து ஆண்டோடைய சித்தத்தை கேட்டு அறிஞ்சு அதை செயல்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா காலங்களை கர்த்தர் சீக்கிரமாக அனுகூலமாக்கி சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஆமே. நம்ம அப்போ இந்த காத்திருக்கிற நேரங்களிலே பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இந்த ஜெபத்தில் வந்து போய் ஆண்டோடைய சமூகத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு காத்திருப்பாங்க, ஒரு பதிலும் வராது. இதெல்லாம் இவங்களுக்கு வேற வேலை இல்லை, ஆண்டவராது நம்மளோட பேசுவாராருன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்து பார்ப்போம். நமக்கு நீங்கள் பாருங்க, நீங்கள் வந்து நல்ல ஜெபிக்கிறதுல ஜெபிச்சிடலாம், ஆனால் நீங்கள் போய் உட்காந்து காத்திருப்பீங்க பாருங்க, ரொம்ப கஷ்டம். சும்மா எல்லாம் அப்படியே ஒடுக்கிட்டு ஆண்டோடைய சத்தத்தை மட்டும் அப்படியே கேட்கணும் ஒரே சிந்தனையோட உங்களால் இருக்க முடியாது. ஆனால் இருக்கணும். ஜெபிக்கிறத விட கஷ்டம் அமைதியை சும்மா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு அந்த கிருபையை நமக்கு தருவார். ஆண்டவர் ஏன்னா எல்லாரோடும் பேசணும்னு விரும்புகிறாரு, உங்களோடும் பேசணும்னு விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அவர் எல்லோரோடும் பேசணும். ஏன்னா அவர் செய்ய போகிறது என் பிள்ளைய அறிஞ்சு கொள்ளணும்னு விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு நான் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன். அவளுக்கு குடும்பமாக இருக்கட்டும், அவளுக்கு பிள்ளையாக இருக்கட்டும், அவளுக்கு சொந்த பந்தமாக இருக்கட்டும், யாருக்கு என்ன செய்ய போகிறேன், என்ன நன்மையை கொடுக்க போகிறேன், என்ன ஆபத்து வரப்போன்ற சொல்லாமல் கர்த்தர் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அவர் வந்து ஒரு மறைவாக இருந்து செய்யணும்னு நினைக்க மாட்டார். அவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்த போதுமானவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சோதம் கொமோரா பட்டணத்தை அழிக்கணும்னு ஆண்டவர் சித்தம் வைத்து விட்டார். உடனே ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஆபிரகாமுக்கு மறைக்காமல் நான் எதையும் செய்வேனோன்னு சொல்லாமல் நான் எதையும் செய்வேனோன்னு ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ, நான் செய்ய போறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு ஆண்டவர் சொல்றாரு. சோதம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போறாரு. ஆனா அவருக்கு ஒரே ஏக்கம், நான் ஆபிரகாம்கிட்ட இதை சொல்லணும், நான் அழிக்க போறேன், இது ஆபிரகாம்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு தான் செய்வார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் மீட்டு கொண்டு வர போறேன்னு சொல்லி மோசேகிட்ட சொல்லிட்டு தான் செய்தார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் அந்த எல்லா காரியத்தையும் அவருடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறார். நம்ம கேட்க செவி ஆயத்தமாக இருக்கணும், கவனித்து கேட்க வாஞ்சை உள்ளவங்களா இருக்கணும். சின்ன பையன் பாருங்க, சாமுவேல் வந்து ஆண்டோடைய ஆலயத்தில் உட்காந்து படுத்து கிடக்கிறான். அப்போது ஆண்டவர் வராரு, சாமுவேல்கிட்ட பேசணும். இப்போ நிறைய பேருக்கு சிலருக்கு கேள்வி இருக்கும் பாருங்க, ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசுவார், நோவாட்ட பேசுவார், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்கிட்ட பேசுவார், என்கிட்ட எல்லாம் போய் ஆண்டவர் பேசுவாரா இல்லையா? அது சில சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அவங்க எல்லாம் ஊழியக்காரங்க, அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசுவார், நம்மகிட்ட எல்லாம் ஆண்டவர் பேசுவாரா? ஆண்டவர் எல்லாத்தையும் பேசுவார்.
சின்ன பிள்ளைன்னு இல்லை, பெரியவங்கன்னு இல்லை, ஊழியக்காரங்க இல்லை, பல வருஷமா ஆண்டவரோடு இருக்கிறவங்கன்னு இல்லை, யார் ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும்னு ஆசையா வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் பேசுவார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நல்ல உதாரணம் இந்த சாமுவேல், சின்ன பையன். ஹல்லேலூயா. சாமுவேலுக்கு ஆலயத்தில் இருந்துக்காம் ஆண்டவர் வர்றாரு சாமுவேலை தேடி. சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு ஆண்டவர். சாமுவேலுக்கு பாருங்க, அது வரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல. அப்ப இங்க இருந்து கூப்பிட்டா யார் கூப்பிடுவா? இந்த ஏலி தாத்தா தான் கூப்பிடுவார், வேற எங்க ஒரு சத்தமும் இல்லை. உடனே அவர்கிட்ட போய் கேட்குறாரு, அப்பா ஐயா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இல்லைப்பா போய் படுத்துக்கன்னு சொல்கிறார். மறுபடியும் ஆண்டவர் தேடி வர்றாரு, இந்த சின்ன பையனை சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. அப்போ இவனுக்கு மறுபடியும் சத்தம் கேட்குது, மறுபடியும் போய் கேட்குறாரு. அவர் சொல்கிறார் இல்லைப்பா. அடுத்ததும் கூப்பிடும்போது இவர் சொல்கிறாரு, போய் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஆண்டவர் பிள்ளைகிட்ட பேச விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. ஐயா நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்கல. ஏலி ஆசாரி என்ன சொன்னார்? ஹல்லேலூயா. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கேட்கிறேன் சொல்லும் போதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே சொல்லும். நமக்கு கேட்கிற மனநல இருதயத்தில் இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். இப்போ இவருக்கு வேற ஏதோ ஆலோசனை சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் இவர் என்ன சொல்றாரு? நான் கேட்கிறேன்னு சொல்லு போய். ஹல்லேலூயா. அந்த அந்த மனநல அவருக்கு வந்துட்டு, ஏனி ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் தான் பேச வராரு, பேசுவார், நான் அந்த சத்தத்தை கேட்கணும்னு காத்துட்டே இருக்கிறாரு பாருங்க. மறுபடியும் ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, சாமுவேலே. உடனே ரெடி ஆகிட்டான். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, உடனே ஆண்டவர் வந்து பேச ஆரம்பிச்சார். கேட்க செவி திறந்த விதமாய் இருக்கும்போது மட்டும்தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. பேசினார் பாருங்க, தேசத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்து பேசினார். இந்த ஏலி தீர்க்கதரிசி, இந்த ஏலி ஆசாரியனுடைய வீட்டிலே நடக்கிற அக்கிரமங்களை, ரகசியங்களை கர்த்தர் இந்த சின்ன பையனிடம் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி அந்த சத்தத்தை அண்ணிலேருந்து கேட்க தொடங்கினான். யாரு? அந்த சின்ன பையன் கேட்க தொடங்கினான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க தொடங்கினான். அதுக்கு பிறகு அவன் ஆண்டவருடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்க 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 பெரிய தீர்க்கதரிசியாய். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க 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 ஆண்டவருக்காக வல்லமையா நம்ம எழும்ப முடியும். தேவ ஜனமே, உங்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார், உங்க சபையை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார், உங்க தேசத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார், ஊழியக்காரர்களை குறித்து கூட உங்களோடு வெளிப்படுத்துவார். தேவ சத்தத்துக்கு உங்க செவிகளை நீங்கள் திறந்து கொடுப்பீர்களானால். ஹல்லேலூயா. சங்கீதம் 25:5 வசனம் சொல்லுகிறது பாருங்க, உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் பார்த்து கொண்டு நாள் முழுதும் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பார்த்து நாள் முழுதும் நீங்க காத்திருக்கும் போது கர்த்தர் பார்த்தீங்கன்னு சொன்னான், அந்த அனுபவத்தை நமக்கு, அந்த ஆண்டவருடைய சத்தத்தை ஈஸியாக லகுவாக பிடித்து கொள்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணம் நடக்கலை, வேலை கிடைக்கல, வேற எல்லா காரியங்களையும் ஒரு குறைவு. இதை குறித்து மனுஷனிட்ட போய் நம்ம காத்திருக்கிறத விட்டுட்டு, மனுஷனுக்கு ஆலோசனை கேட்குறத விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போய் காத்திருந்து பாருங்க, உங்களுக்குரிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தரப்போதுமான. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் அந்த காரியத்தை அனுபவிச்சதுனால நான் உங்களுக்கு தைரியமாக சொல்லுவேன், நான் விசுவாசிகளுக்காக இருக்கட்டும், என்னுடைய சொந்த காரியங்களுக்காக இருக்கட்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் சில காரியங்களுக்கு ஆலோசனை கேட்க வேண்டும். இவர்களுடைய காரியம் என்னவாய் முடியும் என்பதை நான் ஆண்டவரிடத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய ஜெபம் முடிந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக போய் உட்கார்ந்து காத்திருப்பேன். கொஞ்ச நேரம் நம்ம சிந்தனை அப்படி இப்படி ஓடிட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தை பொறுத்த அளவில் பாருங்கள், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு உள்ள ஒரு காரியத்தில் தான் நான் உங்களை நடத்துவேன். அதனால் நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காரும்போது கொஞ்ச நேரம் ஒரு மாதிரிலாம் இருக்கும், சிந்தனை அங்கே ஓடும் இங்கே ஓடும். ஆனாலும் நீங்கள் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக நீங்கள் உட்கார
அப்படியே உங்களுடைய எல்லா சிந்தை எல்லா சூழ்நிலை மாற தொடங்கும் பாருங்க. அப்படியே மாறி தேவன் உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்து தருவார். இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு உங்கள் உள்ள இருந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசுனது போல வெளிப்படும். இப்படி பல காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு காண்பித்து தருவார். ஹல்லேலூயா. ஆமென். அதன்படி நீங்கள் அந்த ஆண்டவருடைய காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, எந்த காரியத்துக்கு காத்திருக்கணும்? ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது ஜெபத்தில் காத்திருக்க வேண்டிய. எத்தனை பேர் ஜெபத்தில் நீ ஜெபிச்சுட்டு நான் எழும்பி போக மாட்டேன், என்னுடைய காரியத்தை குறித்து மனுஷன்கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட போய் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே நீர் என்ன சித்தம் வைத்திருக்கீங்க, உங்கள் விருப்பம் என்ன என்பதை ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து கேட்பேன்னு எத்தனை பேர் இன்றைக்கு ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடும் பேச நீங்கள் கேட்கணும். சாமுவேலோட பேசுனீங்க இல்லை ஆண்டவரே, நீங்கள் எல்லாரோடும் பேச விரும்புகிறீங்க இல்லையா, என் கூடயும் பேசணும். ஹல்லேலூயா. காத்திருக்கும் போது நிச்சயமா சின்ன பிள்ளைங்க, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைங்க கூட உங்கள்கிட்ட கூட ஆண்டவர் பேசுவார். நீங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்தே ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு வளர்றவங்களா இருக்கணும். உங்கள் வாழ்க்கை மேன்மையான ஒரு ஸ்தலத்தில் கர்த்தர் உட்கார வச்சு அழகு பார்ப்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது. ரெண்டாவதாக வழி நடத்துதலுக்காக, தேவனுடைய வழி நடத்துதலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்திற்காக நாம் காத்திருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய வழி நடத்துதல் இல்லாமல் அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. வழி நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பாருங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எதற்காக காத்திருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வழி நடத்த வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வழி நடத்துதல் இல்லாமல் அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி புறப்பட்ட போது அவங்க வழியில் பார்த்தீங்கன்னா வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் நிறுத்தி வைத்திருந்தார். அவர்கள் ஒரு இடத்துலேருந்து பிரயாணப்பட வேண்டும் என்றால் ஆசாரிப்பு கூடாரத்தில் மேக ஸ்தம்பம் எழும்பும். மேகஸ்தம்பம் இப்போ ஒரு இடத்துல அவங்க பாளையம் இறங்கிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல எல்லாரும் டெண்ட் அடித்து உட்கார்ந்துட்டாங்க. அடுத்து பிரயாணப்படணும். அவங்க பிரயாணப்படணும்னா இந்த மேகஸ்தம்பம் தான் இவங்களை வழி நடத்தும் வனாந்தரத்தில். அப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்து இவங்க கிளம்பணும் அப்படின்னு தேவன் சித்தம் வைத்திருந்தார்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்து அந்த மேகம் எழும்பும் பாருங்க. எழும்புன உடனே இஸ்ரவேல் ஜனங்களும் தயாராகிடுவாங்க. எழும்பாதது வரைக்கும் இவங்க தயாராகி அவங்க கூடாரத்தில் காத்து தான் இருக்கணும். ஆனால் பார்த்துட்டே இருப்பாங்க. கர்த்தர் நம்மளை வழி நடத்துவதற்கு தயாராகிட்டார் என்ற ஒரு அடையாளம் இங்கே ஆசாரிப்பு கூடாரத்தில் மேகம் எழும்பும். எழும்புன உடனே இவங்க பார்த்துட்டு எக்காலத்தை ஊதி கோத்திரமாக அணி வகுத்து நடக்கிறதுக்கு தொடங்கிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி தேவன் மேகஸ்தம்பமாய் இருந்து 40 வருஷம் அந்த ஜனங்களை வழி நடத்தினார். வழி நடத்துறது கொண்டு சேர்த்தாரா? ஹல்லேலூயா. சரியாக கானானு கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இங்க போனவங்களுக்கு வழி பாதை தெரியுமான்னு தெரியல, ஆனாலும் இவர்களை வழி நடத்தினது ஆண்டவர். மேகஸ்தம்பமாயிருந்து ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்று பழையற்பாடு காலத்திலே தேவன் மேகஸ்தம்பமாயிருந்து வழி நடத்தினார். சரியான ஒரு அவங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருந்த தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். அதே போல இன்றைக்கு நமக்கு கர்த்தர் வழி நடத்துவதற்காக தந்திருப்பவர் ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு பழையற்பாடு காலத்திலே வழி நடத்தினது மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நமக்கு வழி நடத்துவதற்காக தேவன் தந்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:14 வேதம் சொல்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ.
ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆவியானவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எதற்காக காத்திருக்க வேண்டும்? தேவனுடைய வழி நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டும். அந்த வழி நடத்துதலை தேவன் ஆவியானவர் மூலமாக நமக்கு தருகிறார். அவர் வழி நடத்துகிற பிரகாரம் நாம் நடந்தோமானால் சரியான பாதையில் நாம் சென்று விடுவோம். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய விருப்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்னுடைய விருப்பத்தின்படி நான் நடப்பேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய விருப்பத்தின்படி நம்ம நடப்போம். ஆனால் நம்முடைய விருப்பம் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து நடக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்து துவங்கினாலும் இது தேவ சித்தமாய் இருக்கிறதா, இது தேவன் இந்த காரியத்தில் என்னை வழி நடத்துவாரா என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் அதை செயல்படுத்துகிறவர்களா இருக்கும்போது அதில் ஒரு மேன்மையை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கணும், தேவன்கிட்ட உதவி கேட்கணும். தேவனே, இந்த காரியம் என்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியமாக இருக்கட்டும், வேலை காரியமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுகிறதா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல முதல் நம்ம வழி நடத்துதலை கேட்க வேண்டும், உதவி கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்ல சில நேரத்தில் நம்ம சுய விருப்பத்தில், நம்ம சிந்தனையில, நம்ம பிரயாசப்படுகிற அநேக காரியங்கள் நமக்கு கண்ணியை வருவிக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமொழிகள் 14:12, மனுஷனுக்கு 14:12, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள், மரண வழிகள், அதில் முடிவு சஞ்சலம். நமக்கு சில நேரங்களில் இருதயத்தில் தோன்றது நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும். இது பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் பண்ணியிருக்காங்க, நீ இதை செய், உனக்கு இது நல்லா தான் இருக்கும், உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளும் நாம் எல்லாருக்கும் நல்லா தானே இருக்குது, நம்மளும் அதை செய்வோம்னு சொல்லிட்டு இறங்குவோம் பாருங்க, அது நிறைய நேரத்தில் நமக்கு சஞ்சலமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. சஞ்சலத்தை கொண்டு வந்துடும், ஒரு அதில் ஒரு நஷ்டத்தை நமக்கு கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சிந்தனை அல்ல, தேவனுடைய சித்தம் அந்த காரியத்தில் நடத்தும்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம எப்படி ஆண்டவருடைய வழி நடத்துதலை நம்ம உணர முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழி நடத்துதலை நம்ம எப்போ உணர முடியும்? நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால் அந்த காரியத்தில் நமக்கு அது தேவனுடைய வழி நடத்துதலாக இருந்தால் ஆவியானவர் நமக்குள்ளால் இருந்தே சாட்சி கொடுப்பார். இதை நீ செய்யலாம், இது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் வேதம் சொல்லுது, யார் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்போ நமக்குள் இருக்கிற ஆவியானவர் சில காரியங்கள் முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் அந்த காரியங்களை குறித்து ஒரு உறுதியான ஒரு சாட்சியை நம்முடைய இருதயத்திலிருந்து அவர் தர போதுமானவர். இல்ல சில காரியங்களை குறித்து சஞ்சலமும் பயமும் என்னாகுமோ இப்படின்னு இருக்கும்போது அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய வழி நடத்துதல் அதுல இல்லை. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற பட்சத்தை மறுபடியும் ஆண்டோடைய சமூகத்திலே போய் இருந்து ஆண்டோருடைய வழி நடத்துதலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது ஏற்ற நேரத்தில் எந்த மனிதர்கள் மூலமாக ஏதோ ஒரு வழியிலே கர்த்தர் நம்மை சரியான பாதையிலே வழி நடத்தி நமக்கு அது ஒரு மேன்மை காண செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம மனித சிந்தனையில எது செய்தாலும் அது நமக்கு வேதனையும் மரணத்துக்கு நேரமாகவும் கொண்டு போகிற காரியமாக இருக்கிறது. சவுல் ராஜா பார்த்தீங்கன்னு சொன்னால் பெலிஸ்தியர்களை எதிர்த்து யுத்தம் பண்ண போவதற்காக அவர் எல்லாம் ரெடி ஆகிட்டார். அப்போ ஆண்டவரிடத்தில் அவருக்கு அனுமதி கேட்கணும். ஆண்டவரே, நான் யுத்தம் பண்ண போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆண்டவர் பதில் கொடுக்கல. ஆனால் பதில் கொடுக்காத உடனே இவர் என்ன பண்ணிட்டா தெரியுமா? மந்திரவாதிகள்ட்டையும் அப்புறம் குறி சொல்கிறவர்கள்ட்டையும் அஞ்சனம் பார்க்குறவங்கள்ட்டையும் நான் போய் யுத்தம் பண்ணால் ஜெயம் பெறுமா அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்க போயிட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போய் இருந்து ஒரு காரியத்திற்காக நம்ம பதில் வரலனாலும் அவருடைய வழி நடத்துதல் வரை நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சவுல் ராஜா காத்திருப்பதற்கு அவருக்கு மனம் இல்லை. ஹல்லேலூயா.
ஆண்டோடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருப்பதற்கு மனம் இல்லாத பட்சத்தில் வேற ஒரு குறுக்கு வழியை தேடி போனார். ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போது கால தாமதமாகுது, அவர் பதில் சொல்லல. ஆனா மந்திரவாதிட்ட போனா பதில் உடனே கிடைச்சிரும், குறி சொல்றவன்ட்ட போனா பதில் உடனே கிடைச்சிரும்னு நம்ம சிந்தனை, நம்ம மூலம் வேற எங்க அப்படியே திரும்பும். ஆண்டவர் துக்கப்படுவார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். பதில் வரைக்கும் காத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு சரியான வழியை நமக்கு காண்பித்து தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தம் வந்து அவருடைய கரத்தினாலே நடக்கும். ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர் கரத்தை கொண்டு ஏதோ ஒரு மனிதர் மூலமாக ஏதோ ஒரு வழிகளை நமக்கு நடத்தி அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர போதுமானவர். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் காத்திருக்கிறத விட்டுட்டு சீக்கிரம் எனக்கு பதில் வேணும், சீக்கிரம் பதில் வேணும். ஹல்லேலூயா. அதனால சவுல் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா அஞ்சனக்காரர்களையும் குறி கேட்கிறவர்களையும் தேடி ஆலோசனை கேட்க போனது நிமித்தம் சவுல் ராஜாவுடைய ராஜ்ய பாரம் பறிக்கப்பட்டது. சவுல் ராஜாவுடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவி மாறி அசுத்த ஆவி வந்து நிரம்பிட்டது. ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து அவருடைய மரணமே பரிதவிக்கிற ஒரு மரணமாய் மாறுவதற்கு காரணம் குறுக்கு வழியிலே தேவ சமூகத்திலே காத்திருக்காதபடி தேடி சென்றது நிமித்தம். தேவ ஜனமே, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பவும் காத்திருந்து அவருடைய வழி நடத்துதலின்படி நாம் நடக்க நாம் சித்தம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்போது நமக்கு எல்லாமே நன்மையாய் இருக்கும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனை வழி நடத்தலை காது இருந்தா நம்ம அதை கேட்டு அதன்படி நடக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்லாமல் பாருங்க, ஆண்டவர் சில நேரங்களிலே நமக்கு வசனத்தின் மூலமாக பேசுவார், சில தீர்க்கதரிசிகளின் மூலமாக பேசுவார். ஆனா பேசின உடனே எல்லாமே நம்ம வந்து அப்படியே எடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம நலமானதை நிதானித்து அறிந்து கொண்டு எடுத்து நமக்கு சொந்தப்படுத்தணும். 1-2 சாட்சியின் மூலமாக தான் அது உறுதிப்படும். ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னு உடனே அந்த ஒரு பெரிய காரியங்களுக்கு நம்ம இறங்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. நிச்சயமா தேவன் ஒரு வார்த்தையை நமக்கு பேசுகிறார் என்றால் அது உடனே ஒரு 2-3 நாளில் அதே வார்த்தை நமக்கு நேராக வரும். நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக ஒருத்தவங்க உங்களோடு ஒரு வார்த்தையை பேசுறாங்கன்னா ஒரு 2-3 நாளிலே அந்த வசனம் அந்த வார்த்தையை நீங்க கேட்கும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். 2-3 சாட்சிகளின் மூலமாக நீங்க அந்த ஆண்டவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. ஆலோசனையா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், சரியான பாதையில் நடத்துவதற்குரிய காரியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தீர்க்க தரிசனம் வந்தாலும் 2-3 காரியங்கள்னால நீங்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த காரியத்திற்காக செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவனுடைய வழி நடத்துதலே சரியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஆவியானவர் நமக்கு வழி நடத்தும் போது பாருங்க, அது நமக்கு ஜெயமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, தைரியமாயிரு. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் உனக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா.